ஜான் ஜபராஜ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஓரளவு பூதாகாரமா தெரியப்படுற விஷயமா இருந்தாலும், அவருடைய வாழ்க்கை ஆரம்பத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா பிரச்சனை தான். ஏன் அப்படின்னு பார்க்க வரும்பொழுது, இன்றைய சமுதாயத்தில அரசியலாகட்டும், தொழிலாகட்டும், ஊழியமாகட்டும் எதா இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதன் மேலே வருவது என்பது மிகப்பெரிய போராட்டம். ஆனா அடிக்கடி சொல்லுவாங்க எப்படின்னா, ஒருவனை 10 பேர் எதிர்த்தா வீரன், ஊரே சேர்ந்து ஒருத்தனை எதிர்த்தா அவன் தலைவன். அவன் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஜான் ஜபராஜ் வந்து பார்த்தா அவர் வந்து பார்த்தா ஒரு தலைவன் ஆகிட்டார். ஏன் அப்படி சொல்கிறோன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த காரியங்களை நம்ம கண்ணோக்கும் பொழுது கிறிஸ்துவ போதகர்கள் விட பார்த்தோன்னா இந்த வெள்ளையும் சேலையுமா, அப்புறம் ரொம்ப சாஃப்டாக இப்படியே தான் பல நூற்றாண்டுகளாக கடந்து வருகிறது. இதோடைய முன்னோடியாக நம்ம எப்படி பார்க்கணும்னா வந்து பார்த்தா ஃபாதர் பெர்க்மன்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு தேவ மனிதன் நல்ல பாடல் ஆராதனை பண்ணக்கூடாது. அதையே குறிப்பிடுறேன்னா வந்து பார்த்தா இவ்வாறாக ஒரு காலகட்டம் கீர்த்தனை ஆராதனைகள் வரும்பொழுது அவர் வித்தியாசமாக வந்து பார்த்தீங்கன்னா ஜபத்தோட்ட ஜபகீதங்கள் கொண்டு வராரு. அன்று வந்து பார்த்தா இவருக்கு ஒரு எதிர்ப்பு வந்தது. ஒரு ரோமன் கத்தோலிக்கிலேருந்து ஒரு பாதிரியார் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண்டகாஸ்டல் அப்போ இந்த மெயின்லைன் சர்ச்சஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, இந்த காரியங்களை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இந்த மாதிரிலாம் ஏற்றுக்க முடியும், சர்ச்சிலெல்லாம் பாடக்கூடாது அப்படி இப்படின்ட்டு. ஆனால் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் இன்றைக்கி உலகமே ஏற்றுக்கொள்கிறது அது.